உரிமைக்குரல் தொடர்கிறது. இன்றைய விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தும் தமிழகத்தில் தற்போது சூடுபிடிக்கும் தேர்தல் களம், எதிர்நோக்கி இருக்கும் அரசியல் கட்சிகள், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஆட்சி பீடத்தை எப்படி அலங்கரிக்கப் போவது, யார் முதல்வர் நாற்காலியை பிடிப்பது என்பதான பல்வேறு கோணங்களில் இன்றைக்கு பல்வேறு விதமான அரசியல் யூகங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் கொள்கையுடன் கொள்கை பிடிப்புடன் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இருக்கிறார்களா, அல்லது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அவர்கள் எடுக்கிற யுக்திகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு சக்தி வரும், அதை கொண்டு வருவோம் என்றெல்லாம் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் அது ஒரு புதிய பூவாய் மலர்ந்து நிற்கிறது. ஆனால் தேர்தல் முடிந்த பொழுது அந்த மலர் மலர்ந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தம். ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இங்க செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா உங்கள் பார்வையில்? சார் இல்ல, அது முடியாதுங்க. திராவிட கட்சிகள் அல்லாம வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றதுக்கு இன்னொரு 25-30 வருடம் ஆகலாம். இவரு பொன்முடி அவங்க சொன்ன மாதிரி டெல்லியில கெஜ்ரிவால் உதாரணம் சொன்னாரு, அந்த மாதிரி உதாரணம் இங்க எடுபடாது. ஏன்னு கேட்டா ரெண்டு பார்ட்டிலையுமே, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டிலுமே கமிட்டட் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க. உள்கட்சி பூசல் வருதா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. திமுகவில் வருதா, அண்ணா திமுகவில் வருதா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனை என்ன, தலைமை சொன்னா உடனே கட்டுப்பட்டு அதுக்கு ஓட்டு போட்டு. நீங்க சொன்னதை போல இன்றைக்கு வந்து ஒரு ஆங்கில நாட்டில் ஒரு கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையிலே ஒரு இளைஞன் எழுதியிருந்தான். அப்பொழுது சொல்றார், இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரணும் என்று சொன்னால், ரெண்டு திராவிட கட்சிகளுக்குள் பல விஷயங்களை மாறி தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொன்னார். தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை என்ற பேரில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய பிரதானமான சின்னம், மனதில் பதியப்பட்ட ஒரு சின்னங்கள், திராவிட கழகத்து திமுகவை பொறுத்த மட்டும் சூரியனாக இருக்கட்டும், அதிமுகவை பொறுத்த மட்டும் ரெட்டை என்ற அந்த ரெண்டு சின்னங்கள் தான் மக்கள் மனதில் பதியப்பட்ட ஒரு விஷயம். அந்த ரெண்டு சின்னங்களை தேர்தல் ஆணையம் வைத்துவிட்டு எல்லோருக்கும் ஒரு புதிய சின்னங்களை கொடுத்து தேர்தல் களம் பண்ணால் அந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்று அந்த கற்பனை. அதுவும் நடக்காது, நீங்க நினைக்கிற மாதிரி அதுவும் நடக்காது. அதாவது ஒரு காலகட்டத்தில் இப்ப கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை விட பெரிய சித்தாந்தம் உலகத்துல கிடையாது. ஆனா கம்யூனிஸ்ட் எங்க இன்னைக்கு நாட்டில் ஆளுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி ரேர் தான். என்ன காரணம்னா அதை வழிநடத்தக்கூடிய தலைவன் தேவை. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தத்துவம் இருக்கு. கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம், சிண்டிகலிசம், ஃபேபியனிசம், ஃபேசிசம், நேசிசம், இம்பீரியலிசம், மெட்டீரியலிசம், போல்சிசம், மன்சிசம், பேட்ரியாட்டிசம், மார்க்சிசம், லெனினிசம், காந்தியிசம், அண்ணாயிசம்னு ஆயிரக்கணக்கான தத்துவங்கள் இருந்தாலும் அந்த தத்துவத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் யார், அந்த தலைமை சரியாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய இடம் இந்த தமிழகம். அதுல பார்த்ததுல வந்து அண்ணா திமுகவில் அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தார், இன்னைக்கு அம்மையார் இருக்கிறார். அன்னைக்கு அண்ணா இருந்தார், இன்றைக்கு கலைஞர் இருக்கார். கலைஞருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு தளபதி ஸ்டாலினும் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவர்கள் மீது பற்று. நீங்க இப்ப இவங்க சொல்றாங்களே இன்றைக்கு வந்து விஜயகாந்துக்கு தனிப்பட்ட வாக்கு, அல்லது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தனிப்பட்ட வாக்கு, மதிமுக வைகோ அவர்களுக்கு தனிப்பட்ட வாக்கு என்பதெல்லாம் ஒரு குறுகிய அளவிலே, குறைந்தபட்ச அளவிலே தான் இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியை எல்லாம் வந்து வேறொரு கட்சியோடு உடன் சேர்ந்தால் அவர்கள் பெரிய இடத்திலே வந்து விடுவார்கள். தனியாக நின்றால் அவருடைய நிலைமை என்ன என்பதை கடந்த கால தேர்தல்களே உங்களுக்கு நிரூபித்து காட்டி இருக்கிறது. எனவே இந்த ரெண்டு கட்சிகளை அல்லாமல் வேறு கட்சிகள் வர இன்னைக்கு எல்லாம் பேசுற தத்துவங்களை இவர் கூட சொன்னாரு, கையில குஷ்டரோகியினுடைய கையில இருக்கு வெண்ணெய்ன்னு எல்லாம் சொல்றாரு. ஜி.கே. வாசன் அவர்கள் இவ்வளவு கடுமையா பேச மாட்டார். அவர் வந்து ஒரு மாதிரி மேலோட்டமா தான் பேசுவார். அண்ணா சொன்னதே கூட நீங்க இந்த இடத்துல அதை சொல்லணுங்கிறது கிடையாது. நாளைக்கு இதே தமாக டிஎம்கேவோட வரலாம். கொள்கை என்றது மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படணும். பார்க்க போனா அதுக்காக வந்து நான் ரெண்டு திராவிட அப்படி பார்க்க போனா ஒரு ஒப்பீடுக்காக ராமசாமி கூட ரொம்ப மோசமான கருத்தை சொல்லி இருக்கிறாரு. அதையெல்லாம் இந்த நேரத்துல நம்ம ஞாபகம் மோசமான கருத்து சொல்லி நான் அது மோசமான கருத்து இல்லைங்க. அண்ணா என்ன சொன்னாரு, இது மூலம் வர வருமானம் குஷ்டரோகிக்கு சமம் கூட்ட பத்தி இல்லைங்க. இந்த தமிழ்நாட்டுல 50 ஆண்டுகளா இந்த மதுவிலக்கு. சரி, நீங்க இந்த மதுவிலக்க வலியுறுத்துறீங்கல்ல, காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்ல நீங்க எடுத்திருக்கீங்களா? எடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? காங்கிரஸ்ல நான் தமிழ் மாநில காங்கிரஸ் தான். இப்ப வந்து நாங்க வந்தா அதை அமல்படுத்துவோன்ற காமராஜ் காலத்துல இருந்தது. தொடர்ந்து பேச ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேச முன்பாக ஒரு பார்வையாளர் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம், உரிமைக்குரல். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க பேர் சொல்லுங்க. அஜித் ஃப்ரம் அண்ணா நகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் வின் டிவிக்கு எனக்கு இந்த பேச உரிமை கொடுத்ததுக்கு. சார் சொல்லுங்க சார். ஏன்னா ரொம்ப நல்ல ப்ரோகிராம், நல்ல டாபிக். ஆக்சுவலி சார் சொல்லுங்க சார். வின் டிவி நல்ல டாபிக் எடுங்க. மோஸ்ட்லி கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, மாற்று அணி கட்டாயம் தேவைங்க. சரிங்க. திமுக அதிமுக பார்த்து பொதுமக்கள் வெறுத்து போயிட்டாங்க. 45 வருஷம் இவங்க பண்ண அட்டுழியமே கிடையாதுங்க வாழ்க்கையில. இவங்க பண்ணி பொதுமக்களை வந்து அடிமை மாதிரி வச்சிருக்காங்க. இது ஒரு மாற்று கட்டாயம் தேவை. அது கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்று கட்டாயம் தேவை. ஏன்னா நீங்க கேட்கலாம், மாற்று அணிக்கு என்ன கொள்கை இருக்கு? மாற்று அணிக்கு ஒரே கொள்கை தான், திமுக அதிமுக மாற்றம். இந்த இடத்தை விட்டு மாற்றணும் சார்.
இதை மாத்திட்டு சார் சீஃப் மினிஸ்டர் எல்லாரோட ஆசை தான் சார் ஒரு வேலை வாய்ப்பு போகும்போது ப்ரமோஷன் கட்டாயம் தேவை. டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் இஸ் தி ஹையஸ்ட் ப்ரமோஷன், பெரிய பதவி. அந்த பதவிக்கு ஆசைப்பட தப்பே கிடையாது. என்ன பதவி மாற்று கட்டாயம் தேவை. கொள்கை ஒரே கொள்கை தான். திமுக அதிமுக மாற்று கட்டாயம் தேவை. மாற்றுக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க? மாற்று வேணும் என்று நினைக்கிறீர்கள், உண்மையே நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த மாற்றுக்கு தலைமை இருக்கக்கூடிய பொறுப்புக்கு யார் வருகிறார்கள்? எல்லோரும் அந்த ஒரு மாற்றுக்கு தலைமை இருப்பார்களா? இதோட சொல்றேன். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாற்று அணின்னு சொல்றாங்கல்ல, திமுக வேணாம் அண்ணா திமுக வேணாம்னு சொல்ற இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒன்னா நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர்கிட்ட சரி யாரோ ஒருத்தர் உடம்பா சரி இவரே இருக்கட்டும், நம்ம அவர் பின்னாடி போவோம்னு சொல்லி போட்டு இந்த 20 கட்சியும் போய் நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களிலே 10 அணி இருக்குதே. இப்ப இந்த பக்கம் ஒரு அணியா, அந்த பக்கம் நீங்க சொன்னது எல்லா கட்சிகளும் பல அணி இருக்கு. நீங்க பல கட்சிகள் இருக்கலாம், ஆனா ஒரு கட்சிக்குள்ளே பல அணி இருக்குல்ல. அது இப்போ இல்ல மூன்றாவது அணி வேணும்னு சொல்றீங்களா? ஏங்க மாற்று ஒரு அணி தேவை சார். தேவைன்னா நீங்க தயார் இல்லாம எப்படிங்க இது பண்ண முடியும்? எப்படி தயார்? நீங்களும் சரி லியாக்கத் அலி கானும் சரி ஒரு கருத்தை நம்ம நினைவுல வைத்துக்கணும். மாற்றணி வெற்றி பெற முடியாது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். ஏன்னு சொன்னா எனக்கு அறிவு தெரிஞ்சு 1977 வரை பெருந்தலைவர் காமராஜ் தலைமையில் இருக்கின்ற ஸ்தாபன காங்கிரசும் திமுகவும் தான் இருந்தது. 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் மீதே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி வெளியே வந்தார். இதை பெருந்தலைவர் காமராஜ் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எம்ஜிஆர் வந்த உடனே காமராஜரும் வேணா திமுக வேணா அண்ணா திமுக ஓட்டு போட்டாங்க. அப்ப அந்த மாற்றத்துக்கு மக்கள் தயாரா தானே இருந்தாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் முதல்வர் நாற்காலியை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது சமீபத்தில் ஜூனியர் விட ஒரு வார இதழிலே ஒரு திருமாவளவன் ஒரு தொடர் எழுதினார். அதில் பெரியோர்களை தாய்மார்களை தொடர் எழுதுகிற போது சில விஷயங்களுக்கு ஆணிதரமாக குறிப்பிட்டார். அதை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு ஆழமான விஷயம். ஒரு முதல்வர் பதவி என்பது சாதாரண நாற்காலியாக நம்முடைய பார்வைக்கு தெரியலாம். அரசியல் தெரிந்தவர்களுக்கு அது வலிமை வாய்ந்ததாகவும் அரசியல் தெரியாதவர்களுக்கு ஏதோ நாற்காலியை போல தெரியும். ஆனால் அது வலிமை எவ்வளவு பெரிய என்பது மிகப்பெரிய பதவியை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வாய்ப்புகள் இருந்த பொழுதும் கூட ஓமந்தோர் போன்றவர்கள் எல்லாம் அந்த பதவியை தூக்கி எறிந்ததற்கான வரலாறு விஷயங்களையும் சம்பந்தமே இல்லாத ஒருவர் 2 முறை அந்த பதவியில் அமர்ந்து அரியணை ஆட்சி செய்திருக்கிறார் என்ற விஷயங்களையும் பார்க்கிற பொழுது அதுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை அந்த எழுத்து பதிவு செய்திருக்கிறது. அப்படி அந்த இலக்கும் அதனுடைய சாரம்சங்களும் அதனுடைய தொலைநோக்கு பயன் அதனுடைய ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் உட்காரலாம் என்று நினைக்கிறது ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்க அது மாதிரி நினைக்காதீங்க. கலைஞர் முதலமைச்சர் ஆனார். ஆனா பேரறிஞர் அண்ணா தனக்கு பின்னாடி நாவலர் நெடுஞ்செழியன் தான் அவரை அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகும்போது நாவலர் நெடுஞ்செழியன் தான் அடையாளம் காட்டிட்டு போனாரு. ஆனா நாவலர் நெடுஞ்செழியன் அமர முடியாமல் முதலமைச்சரா டாக்டர் கலைஞருக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைமுகமா துணை இருந்தாரு. அதனால ஆனா இவங்க எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள். அமர்ந்ததற்கு பின்னாலும் தமிழகம் இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான் பொற்கால ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லா தலைவரும் பேசுறாங்க. இல்ல சார், இப்போ சார் சொன்ன லியாகத் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்ற ஒரு புதிய சக்தி உருவாக வேண்டும் என்ற எதிர்நோக்கு எல்லோருக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாற்று அணிக்கு தலைமை தாங்குவதற்கு ஒருவர் வரலாற்றை பார்க்கணும் சார். எமர்ஜென்சிக்கு பிறகு யார் பிரைம் மினிஸ்டர் வருவாங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து அங்க வச்சு காங்கிரஸ் ஆட்சி அங்க நீக்கப்பட்டது. அப்ப எலெக்ஷன் வந்தது தலைமை யாரு என்று தெரியாமல் நாராயணன்ங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் அங்க தலைமை தாங்கி இந்திரா காந்தி அம்மையாரை தலைமை தாங்கி வந்ததா இல்லையா? அவரு பிரதமரா வந்தாரா? யாரு இல்ல அவர் வேண்டாம் என்று இங்கேயும் வரும். இங்கே எல்லோருக்கும் கனவு இருக்கிறது. ஆட்சிக்கு நான் வர வேண்டும், நான் தான் முதல்வர் அலங்கரிக்க வேண்டும் அதையே சொல்றீங்க. எனக்கு வேணும் முதல்வர் எனக்கு வேணும்னு சொல்றதெல்லாம் வாஸ்தவம். இது 1 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 6 மாசமா சொல்றாங்க, 3 மாசமா சில பேர் சொல்றாங்க. இவர்கள் எல்லோரும் தேர்தல் நெருங்க முதல்வர் கனவை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஆளுங்கட்சியை தோற்கடிப்பது என்ன, திமுக வரவிடாமல் தடுப்பதற்கு எப்படி அப்படிங்கறத யோசனை பண்ணி அந்த அடிப்படையில் சீட் ஜட்ஜஸ்மென்ட் நடக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க சார், இல்ல நீங்க நினைக்கிறீங்க நல்ல விஷயமா. ஆனா நான் இன்னொரு விஷயத்தையும் என்னுடைய கோணத்தில் நான் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு நாம் துவங்கி இருக்கிறோம் ஒரு புதிய கட்சி, எப்படியாவது சட்டமன்றத்தில் 2 எம்எல்ஏக்களாவது வைத்து நம்முடைய ஒரு அங்கீகாரமாவது வாங்க வேண்டும் என்ற கனவு உள்ளோடு இருக்கக்கூடிய பல கட்சிகள் இங்க இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் எப்படியாவது ஒரு அங்கீகாரம் வந்து வேண்டும், சட்டசபையில் எப்படியாவது கால் பதித்து தாங்களும் ஒரு எதிர்கட்சி வரிசையில் அமர வேண்டும் என்ற உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மாற்ற
மாற்றத்திற்கான எண்ணம் வந்து விட்டாலே தானாக மாற்றணிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஒண்ணு, நீங்க பலமா இருக்கணும். இல்ல நான் பலம் சார், நீங்க மக்கள் இப்போ ஒரு நேயர் வராரு, பலம் பெற்ற பிறகு என் நான் பலவான ஆட்சிக்கு வர்றது வேற, ஆட்சிக்கு வருவதற்கான போட்டியை நடத்துவதன் மூலமாக நான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவது என்பது வேற. நீங்க சொல்ற வாதம் வந்து முதலமைச்சரை பார்த்துதான் வாக்களிப்பது என்று சொன்னால் சத்தியமா 67 திமுக வெற்றி பெற்றிருக்காரு. அண்ணா பார்லிமெண்ட் தான் நின்னாரு, அவரை ப்ரொஜெக்ட் பண்ணல முதலமைச்சரா. அப்ப எப்படி அண்ணா வந்து முதலமைச்சரா திமுக வெற்றி பெற முடிந்தது? அதாவது ஆட்சிக்கு எதிரான எண்ண ஓட்டம் வந்து விட்டால் ஆளை பார்க்க மாட்டான். இவங்க 2 பேரும் தேவையில்லை, இந்த அணியை வெற்றி பெற செய்வோம், அந்த அணி நாங்க முடிவு எடுத்துப்போம். ஒரு அணியாக இருந்தால் நல்லா 14 கட்சி சார் காமராஜர் தோக்கடிக்க திமுக அமைச்சர் கூட்டணி கொள்கை வேறுபாடு கொண்டவர் ராஜா 7 கட்சி. ராஜாஜிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன தொடர்பு சார்? சுதந்திரா கட்சியும் கலைஞர் பூணூல புடிச்சிட்டு போய் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னாரு ராஜாஜி. அதே ராஜாஜி தான் ஒரு வருஷத்துல கலைஞர் வீட்டுக்கு போய் கெஞ்சி கூத்தாடி மதுக்கடையை திறக்காதுன்னாரு, முடியாதுன்ட்டாரு, திறப்பன்னாரு. ஏன் சொல்றேன்னா அன்றைக்கு மாற்றம் தேவை என்ற எண்ணம் மக்களுக்கு வந்தது. அந்த எண்ணம் இன்னைக்கு 47 ஆண்டுகள்ல திராவிட இயக்கம் தமிழகத்தை ஆக்கி விட்டது என்ற எண்ணம் வந்து இருக்கிறது. பாஜக வந்து எப்படி சார் தலைமை தாங்க? விஜயகாந்த் வருவாரான்னு எதிர்பார்க்கறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வருமானு எதிர்பார்க்கறாங்க. சரி, ஒருவேளை ஜி.கே. வாசன் அவர்கள் 3வது அணிக்கு தலைமை வகித்தால் அதற்கான எதிர்நோக்கு. இப்ப தலைமையை பற்றி நாங்க பேசல சார், மாற்றம் தேவை என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மாற்றம் தேவை அதுக்கு யாராவது ஒருத்தர் தலைமை இருக்கணும், யாராவது ஒருத்தர் தலைவரா இருக்கணும்னு வற்புறுத்துற மாதிரி தோணுது. கோஆர்டினேஷன் கமிட்டியா இருக்க கூடாது. ஆமா, அந்த மாதிரி தான் எமர்ஜென்சி தலைவர் ஒருங்கிணைப்பு தான் பண்ணாரு. பொன்முடி சார், நீங்க யதார்த்தத்தை பாருங்கள். இன்றைக்கு கூடிய எல்லா கட்சிகளும் தங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே தவிர ஒருவர் கட்சி ஒரு தலைமைக்கு கீழே எல்லோரும் ஒன்று திரண்டு இருப்பதற்கான இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுகின்ற வாதம் என்பது திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு ஆட்சி வரணும். அது விஜயகாந்தும் சொல்றாரு, கம்யூனிஸ்டுகளும் சொல்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லுது, எல்லா பிஜேபியும் சொல்றாங்க. ஆக ஒட்டுமொத்தமா தமிழகத்துடைய உணர்வு என்பது 50 ஆண்டுகளாக இந்த தமிழகம் முன்னேறவில்லை. எனவே ஒரு மாற்றம், என்ன முன்னேற்றம் வந்திருக்கு? இந்த குடும்பங்கள் திராவிட இயக்க குடும்பங்கள் வாழ்க்கையில் ஒளிபெற்று இருக்கிறார்கள். ஆட்சியாவிலே 7வது பெரிய பணக்காரர் தயாநிதி. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மறந்துறீங்க. சொல்லுங்க. இந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட இளைஞர்களோட வாக்கு வந்து 20% மாறி போச்சு. இந்த 20% மேல இருக்கிற இந்த இளைஞர்களோட வாக்குகள் வந்து கலைஞரையோ எம்ஜிஆரையோ தெரியாதவங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்பு மாற்றம் கேட்கிறாங்க. மாற்றம் யாரை நோக்கி போவதா? நீங்க மாற்றம் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு வழி பிறக்கும். அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இப்படி இருக்கலாம், இதுதான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம், எங்களுடைய கொள்கைக்கு வரலாம் சொல்லுங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். ஒரு பார்வையாளர் இணைப்பிற்கு அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறையூர்ல இருந்து அழைக்கிறேன் சார். உங்க பெயர் சொல்லுங்க சார். குகதாஸ். சொல்லுங்க சார். முதல்ல வந்து நம்ம தமிழகத்துல ஜாதி கட்சியே இல்லாத இருக்கணும் சார். சரி. அரசாங்கத்துல வந்து பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை சேர்க்கறதே வந்து ஜாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கணுங்கிறத தடை விதிச்சு அத வந்து நல்மலைக்கு இது பண்ணாதான் கல்வி அறிவு பெற்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும் சார். சும்மா ரவுடிசியம் இவங்களாதான் வந்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களோ ஒளி, அதனாலதான் நாடு குடிச்சவர் ஆயிட்டு இருக்கு சார். பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளை சேர்க்கும் போது ஆண் ஜாதி பெண் ஜாதி மட்டும் இருந்தா போதும் சார். 3வது என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. அதை முதலே கலைக்க முடியலமா? சரி, அங்கே நமக்கு துவக்கத்திலே இருக்கிறது சார். அப்புறம் இப்போ திடீர்னு வந்து ஒரு ஜாதி கட்சிகள்லாம் வேண்டாம் என்று நம்ம முடிவு சொல்ல முடியுமா? அத வந்து எந்த அரசியல் கட்சி வந்து முதல்ல வந்து சீக்கிரங்கிறாங்களா அவங்கள வந்து முன்னை மேல கொண்டாந்து உட்கார வைக்கணும் சார். இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலும் ஜாதிகள் இருக்கத்தான் செய்கிறது. எந்த கட்சியில் ஜாதிகளே இல்லை என்று சொல்கிற கட்சிகள் யாராவது ஒருவர் எங்கள் கட்சிக்கு ஜாதியே இல்லை என்று சொல்லுகிற தலைவர்கள் யாராவது? ஜாதியே கிடையாது. எதுல? பிஜேபிக்கு ஜாதியே கிடையாது. ஜாதி கட்சி மதவாத கட்சி சார். இது மதமே கிடையாது, மதவாத கட்சி. சரி, தொடர்ந்து ஐயா உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து
ஐயா உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இல்ல நீங்க இடையில நிறைய ஜோக்கா தான் சார் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க ஒரு தகவல் சொல்லுங்க. சமத்துவம் சொன்னா உங்களுக்கு மதவாதம், முஸ்லீம்களோட கூட கூட்டணி வச்சுப்பாங்க, ஆனா மதவாதம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் மாநாடு போட்டா மதவாத மாநாடு, ஆர்எஸ்எஸ் மாநாடு போட்டா மதவாதம், தமாக மாநாடு போட்டா சோனியா காந்தி பின்னாடி இயக்குனா அது வந்து இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. நீங்க வேணா சிரிக்கலாம் சார், நீங்க வேணா சிரிக்கலாம். உங்களோட 50,000 ஓட்டு இடைத்தேர்தல்ல காணாம போச்சு, தேடி கண்டுபிடிச்சீங்களா? இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல உங்களால. அதனால இன்னைக்கு திமுக டோட்டலா எரோஷன் ஆயிடுச்சு. திமுக வாக்கு வங்கிகள்லாம் வந்து 20% இருந்து இன்னைக்கு 10% குறைஞ்சு போச்சு. பாரதிய ஜனதா மோடி ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுக்குள்ள ஓட்டு வங்கி குறைஞ்சு போச்சு. சொன்னதுல எதையும் இது சத்தம் போடுறவங்க பலசாலி ஆயிடுறாங்க. என்ன கேள்வி நீங்க கேக்குறீங்களோ அதுக்கு பதில சொல்லுங்க. விவாதத்துடைய திசை மாறி போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய விவாதத்துடைய மையப்பொருள் இன்றைக்கு கொள்கைகளை அதிகமாச்சுன்னா ஓட்டுக்கு ஆட்சிக்கு வருமா? ரெண்டு திராவிட கட்சிகளை புறந்தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் மையமா பேசிக் கொண்டிருக்கிறோம். ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு புதிய கட்சி வர வேண்டும் என்ற எதிர்நோக்கு எல்லோரிடத்தில் இருக்கிறது. அப்படின்னு ஒரு பரவலான கருத்து மக்கள் ரெண்டு காலர் கவலைப்படுறது இல்ல. அதை பத்தி நீங்க சும்மா பேசிட்டு இருக்கீங்க. நம்முடைய சப்ஜெக்ட் வருவோம். இன்றைக்கு மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். எது மாற்றம் என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படிய ஒரு விஷயம். அந்த மாற்றங்களுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், கொள்கைகள், திட்டங்கள், வகுக்கிற எதிர்கால பயணங்கள் தான் முக்கியம். இன்றைக்கு மக்கள் வந்து ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் வாக்களித்து என்ன அனுபவித்தோம், இவர்களுக்கு வாக்களித்தால் என்ன கிடைக்கும், என்ன லாபம் என்பதை யோசித்து தான் எந்த ஒரு வாக்காளரும் தெளிவான முடிவில் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை கூட்டங்கள் வைத்துக் கொள்ளலாம், எத்தனை கூட்டணிகளை வைத்துக் கொள்ளலாம், எத்தனை புதிய தேர்தல் அறிக்கையில அள்ளி வீசலாம் பல அறிவிப்புகளை. ஆனாலும் கூட மக்கள் சக்தி, மகத்தான சக்தி தங்களுடைய ஆயுதம் எனும் வாக்கு ஆயுதத்தை பல நேரங்களில் தெளிவாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் இருந்தவரையும் சாம்பலாக்கி இருக்கிறார்கள். கடைக்கோடியில் இருந்தவரையும் பினிக்ஸ் பறவையை பறக்க வைத்து மகிழ்ச்சி பார்க்க கடலிலும் செய்திருக்கிறார்கள் நம்முடைய வாக்காளர்கள். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவர்கள். நீங்க சொல்லலாம் எங்களுக்கு பெரிய வங்கி இருக்கிறது, எங்களுக்கு ஜாதித்துவம் இல்லை, எங்களுக்கு அது இல்லை, இதுல ஒவ்வொரு கட்சிகளும் பிரகடனம் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ள பார்க்கிற பொழுது எத்தனை பிரச்சனை இருக்கிறது. ஒரு சின்ன பொறுப்புகளை போடும்போது கூட எவ்வளவு செக்கல சந்திக்க வேண்டியது இருக்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நிலையில இன்றைக்கு இந்த மதுவிலக்கு போராட்டமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு போராட்டங்களை, மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய பலனுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு களமா இந்த தேர்தல் அமையுமா சார்? கட்டாயமா. நாங்க எப்படி யோசிக்கிறோம்னா, அதிமுக திமுகவுக்கு மாற்றை மக்கள் விரும்புகிறார்கள். இது வள்ளி மாற்று இல்லை என்பதனால ரெண்டையும் கட்டிட்டு மாரடிக்கிறாங்க. அதனால இந்த வரக்கூடிய தேர்தல்ல அதிமுக திமுக அல்லாத அரசியல் கட்சிகள், இந்த இரண்டு கட்சிகளுக்கும் உள்ள மாற்றை அரசியல் கட்சிகள் உருவாக்கி மக்கள் முன் நிறுத்துவார்கள். சரி, இடதுசாரிகள் இந்த மாதிரியான முயற்சிகளை மத்தியிலும் எடுத்திருக்கிறீர்கள், பல நேரங்களில் பல்வேறு மாநிலங்களிலும் எடுத்திருக்கிறீர்கள். தமிழகத்தில் அத்தகைய முயற்சியை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, நாங்க அதை செய்வோம்னு நாங்க நம்புறோம். ஒண்ணு. அடுத்தது நீங்க சொல்லும் போது இன்னொன்னு சொன்னீங்க, மக்கள் தான் வரலாற்றை படைப்பவர்கள், உருவாக்குபவர்கள், சிருஷ்டி கர்த்தாக்கள். அதனால மக்களை வழி நடத்தக்கூடியவர்கள் அரசியல் கட்சியினுடைய கொள்கை, அதன் தலைவர்கள். கொள்கையே இல்லாமல் அரசியல் நடத்துற நிலைமைக்கு தமிழகத்துல பல அரசியல் கட்சி முளைச்சிருக்கு. வாஸ்தவம் தான். அவங்களுடைய கொள்கை என்பது முதல்வர் நாற்காலி, அவங்களுடைய கொள்கை என்பது இது அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, அந்த நிலைமைங்கிறது மெல்ல மெல்ல மாறிடு வந்து தேர்தல் நெருங்கிற உடனேயே ஒரு கூட்டணி உருவாகும். ஆனா இடதுசாரிகளை பொறுத்தவரை தெளிவான கொள்கையோடு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது எந்த திசை வழியில் என்பதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்வாங்க. வெறும் தேர்தலில் வெற்றிக்காக காய நகர்த்துவர்கள் மட்டும் அல்ல. எனவே பிரதான எதிரியான இவர்களை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இது ரெண்டுக்கு அப்பாற்பட்ட கூட்டணிகளை அமைத்து மக்கள் மத்தியில் மாற்றை உருவாக்கி காட்டுவார்கள். அதற்கு மக்கள் வாக்களிப்பார்கள். சரி, ஓகே. அதற்கான விஷயங்கள், காலங்கள் காத்திருக்கிறது. அதற்கான பதில்கள் நம்ம எதிர்நோக்கி இருப்போம். உங்கள் பார்வையில் ஒரு வரியில் ரத்தின சுருக்கமாக இன்றைக்கு நீங்கள் இந்த ரொம்ப ப்ரீமெச்சூர் இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் ஜனவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை அனைத்து கட்சிகளுக்கும் வந்துடும். குறிப்பாக கூட்டணிகளே ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகி தொகுதி கூட பங்கு கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கலாம். ஆக ஜனவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை பிறந்திருக்கும். மக்களுக்கும் ஒரு எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், மாற்று சக்தி நீங்க சொல்றீங்களா, அந்த மாற்று சக்திக்கு வாக்களிக்கும் என்பது அந்த மாற்று சக்தி தெளிவாக முடிவாகி இருக்கும். ஆகவே வரும் தேர்தலில் கண்டிப்பாக திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி அமைய போவது உறுதி.
பாரதிய ஜனதா கட்சியில் அமைய போறது உறுதிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. பாரதிய ஜனதாவுக்கும் அதுக்கு வழி இருக்கும். கண்டிப்பாக. சரி சரி வழி இருக்கும். சரி, உங்கள் நம்பிக்கை அது? என்னை பொறுத்தவரை தமிழகத்து மக்கள் மத்தியில் ஒரு புதிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கின்ற போது 2 பெட்டியோடு தான் ராஜ்பவனுக்குள்ளே அந்த ஆளுநர் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றார். பதவி விட்டு வெளியே வருகின்ற போது அந்த 2 பெட்டியோடு தான் வெளியே வந்தார். அவர் மறைந்த போது குக்கிராமத்திலே இருந்து நகரங்கள் வரை அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலைமை ஏன் வந்தது என்று சொன்னால், ஊழல் இல்லாத ஒரு மனிதர் இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார் என்பதுதான். அந்த எண்ண ஓட்டம் தமிழகத்து மக்கள் மத்தியிலே வந்திருப்பதனால் 50 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழல் கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அதற்கான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக உருவாகும். அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு, பல்வேறு கட்சிகளை கொண்ட ஒரு அமைப்பு தமிழகத்தில் இந்த தேர்தலை சந்திக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். சார், உங்க பார்வையில் ஒரு வரி. சார், இவங்க இல்ல திராவிட கட்சிகளே போகணுங்கிறாங்க. திராவிட கட்சிகள் வந்த பின்னாடி தான் இன்னைக்கு நாடு முன்னேறி இருக்கு. அதை மறந்துட்டு பேசுறாங்க. இல்ல சரி 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 என்ன பின்னேறி இருக்கு அதை சொல்லுங்க. திராவிட கட்சிகள் வந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஏழையினுடைய வீட்டிலையும் தேவைப்படுகிற எல்லா பொருள்களும், கலைஞர் கொடுத்த டிவி முதல் அம்மா கொடுத்த மிக்சி, அதெல்லாம் மதுவில இருந்து வாங்கிட்டீங்க. பொழுது கலைஞர் சமீபத்தில் தமிழக அரசு கொடுத்த மதுவிலக்கு வரை சொல்லியிருக்காரு. நடந்த தவறுகளுக்கு தான் வருத்தப்பட்டு சின்ன 3 வயது குழந்தை கூட தண்ணி போடுகிற நிலைமையை பார்த்து என் மனம் துடிக்கிறது. நான் கண்டிப்பாக வருவேன், மதுவிலக்கை அமுல்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 30 ஆண்டு காலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் ஒரு முறை அதிமுக, ஒரு முறை திமுக, அதிமுக, திமுக, அதிமுக தான் மாறி வருது. இப்பொழுது அதிமுக ஆட்சி நிறைவுக்கு வருகிறது, அடுத்து திமுக ஆட்சி வரப்போகிறது என்பதை நாட்டு மக்கள் நிச்சயமாக. நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கோணங்களில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருந்தாலும், இது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் இப்பொழுது துவங்கிவிட்டது. மக்களும் தங்களுக்கான வாக்கு எனும் ஆயுதத்தை கையில் ஏந்தி காத்திருக்கிறார்கள். தேர்தல் வரட்டும், பெரிய மாற்றங்களை தருமா என்பதை நாமும் எதிர்நோக்கி இருப்போம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.